Hi guys, ஒரே நிமிஷம் இருங்க. நான் வீடியோ எடுக்கறேன் இருங்க. சோ அவனும் வீடியோ எடுக்கறான். இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போறோம்? இதுதான் என்னோட முதல் ஸ்டோரி. கேமும் நான் சொல்லியிருப்பேன். வந்து என்ன பண்ண போறோம்? ஸ்டோரி. அத ஸ்டோரி நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம என்ன ஸ்டோரி சொல்ல போறோம்னா டெட் ரைட்ஸ். ஒரே நிமிஷம் இருங்க. ஹாய் ரெட்ல அவன் சும்மாதான் என்ன அந்த அது அமெரிக்கால ஒரு வைரஸ் வந்து வீடியோ எடுக்கல. சரி அமெரிக்கால ஒரு வைரஸ் பரவி இன்னைக்கு நம்ம வந்து அது வந்து கேமாவே ஸ்டோரி சொல்றோம். சோ அமெரிக்கால இருந்து மெக்சிகோ 80,000 மீட்டர் கில் 80,000 மீட்டர் ஒரு வைரஸ் இருக்கும். அது அப்படியே இருக்கும். என்னன்னா அமெரிக்கால நிக்கோலா டெஸ்லா ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாரு. அவரு வந்து அங்க வந்து yellow ஃபீவர்னு ஒரு ஃபீவர் இருக்கும். அது வந்து பரவிட்டே இருக்கு. சோ நிக்கோலா டெஸ்லா வந்து நம்ம தோக்கடிக்கணும்னாரு. ஆமாரு. அதுக்காகல அவர் ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கிறாரு. என்ன சொல்ல போறியா அது மட்டும் சொல்லுங்க. அவர் வந்து அது கண்டுபிடிச்சிட்டாரு. சோ அடுத்து என்ன அது வந்து அந்த yellow ஃபீவர் பேஷண்ட் கொடுத்ததுக்கு ஹாய் நீ வந்து அம்போதுல ஹாய் சொன்னல நானும் ஃபோன்ல ஹாய் சொல்றேன். அப்புறம் அது நான் என்ன சொல்லவே இல்லை. அதுக்கு அடுத்த நாள் தான் அவருக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். நானா ஜாம்பி வைரஸ் பரவிடுச்சு. நான் சொல்லவே சொல்லிருக்கான். அப்புறம் என்னாச்சுன்னா அது வந்து ஊர் ஃபுல்லா பரவி நிக்கோலா டெஸ்லாவோட சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஆமா இல்ல நிக்கோலா டெஸ்லாவோட ஒரு நிக்கோலா டெஸ்லா மாதிரியே ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்க. அதுவும் நிறைய சயின்டிஸ்ட். அவங்க வந்து நிக்கோலா டெஸ்லா வந்து அவங்க எல்லார்கிட்டயும் சொல்றாரு, என் பிரெயினை வந்து நீங்க ஒரு ஜார்க்குள்ள போட்டு அடிச்சுக்கோங்க. மேபி அது வந்து ஃபியூச்சர்ல வந்து அது வந்து யாருன்னா வந்து அது சரி பண்ணுவாங்க, உருவாக்குவாங்க, ஆக்கி நான் அதை வந்து போகுவாங்க. அதுக்கடுத்துல உருவாக்கணும்னே அவர் உயிரோட இருக்கும் போது ஆபரேஷன் பண்ணி அவர் மூளை எடுத்து அந்த ஜார்க்குள்ள போட்டுறாங்க. ஆமா. அப்புறம் நீங்க நீ பண்ற மாதிரியே பண்ற ப்ளீஸ். நீங்க வந்து ஆமா நீங்க 3K லைக்ஸ் வந்துனா நான் அந்த கேமே உங்களுக்கு போடுறேன். அது வந்து பரவி நம்ம அந்த கேம் அதுல அப்படிதான் நம்ம ஒரு கேம் விளையாடும் போதுல அந்த சயின்டிஸ்டோட பிரெயின் ஜாரை எடுத்து உனக்கு தவறுது தானே. நீ வந்து என்ன ஒரு ஸ்டோரி சொல்லு. உனக்கு வந்து இல்ல உங்க மேம் என்னென்ன பாடுவாங்களோ அந்த ஸ்டோரிலாம் சொல்லு. அதுக்கு மேம்க்கு என்ன பாடுவாங்களோ அந்த ஸ்டோரி மெத்தட் வெல்கம் அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா நம்ம அந்த கேம் ஆடும். நீ எதுனா ஒரு ஸ்டோரி சொல்ற ப்ளீஸ்டா. சொல்றேன். எந்த ஸ்டோரி சொல்ல போறோம்? அவன் ஆரம்பிச்சது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்பதான் ஐ கைஸ்ன்னு சொல்றான். சரி அதெல்லாம் விடுங்க. நம்ம அதெல்லாம் விடுங்க. நீ வேணா வெளில போய் வீடியோ பண்ணு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம அந்த கேம் விளையாடும் போது அவரோட பிரெயின் ஜாரை எடுத்து அங்க ஒரு இடம் இருக்கும் அதுல செட் பண்ணிட்டு வேற பாடியெல்லாம் செட் பண்ணிட்டோம். அவர் வந்து நம்மளுக்கு நல்ல உதவி பண்ணுவாருன்னு பார்த்தா அவர் வந்து நம்மள அழிக்க பார்ப்பாரு. ஏன்னா வந்து அவர் வந்து நம்மள அழிக்க பார்ப்பாரு. அப்புறம் ஏன்னா நம்ம வந்து மனுஷ பாடி வைக்கல, வேற
பாடி வச்சதுனால நம்ம வேர்வூல்ஃப் பாடி வச்சதுனால அவர் வந்து நம்மள அழிக்க வராரு. அவர் 80,000 மீட்டர் டெலிபோர்ட் ஆனதுக்கு அடுத்து நம்ம கிட்ட ஒரு கன்னு கொடுப்பாரு. அது கேம் சொல்றேன். அதுக்கடுத்து அது என்ன ஆகுனா அதான் ஐயோ அந்த ஜாம் அவரை வந்து இது பண்ணோன்னே லைட்னிங் வரும். அதுக்கடுத்து 32 சயின்டிஸ்ட்ல ஜாம்பி வரும். அதுக்கடுத்து என்ன ஆகுனா நீ இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல, இப்போ ஸ்டார்ட் பண்றா. அப்புறம் என்னாச்சுன்னா இது பார்ட் 2 சொல்லு. பார்ட் 2 அதனால நம்ம மெக்சிகோக்கு 8 கிலோமீட்டர் அதாவது 80,000 மீட்டர் போயிட்டு அமெரிக்கால மீட்டர் போயிட்டு போறோம். அது வரும் அங்க வந்து நாமனா அங்கதான் நம்ம முடிப்போமே ஏன்னா அங்கதான் ஃபியூல் கிடைக்குமே சொல்ல அதுல விடுங்க. அது வந்து என்ன ஆகுனா நம்ம வந்து 80,000 மீட்டர் போயிட்டு அங்க நிறைய கௌபாய்ஸ் ஜாம்பீஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ வந்து அவங்கள அடிச்சு போட்டு கடைசியா நிக்கோலா டெஸ்லான்னு ஒரு நிக்கோலா டெஸ்லான்னு ஒருத்தன் வருவான். ஆமா நிக்கோலா டெஸ்லா வருவான். அவன் வந்து நம்ம வந்து அவரோட பிரைனை எடுத்து பண்ணுவாங்கல்ல அதனால நம்ம இந்நாட்டி அவர் வந்து ஹியூமன் பாடி வச்சா அவர் வந்து சரியாய் கியூரை கண்டுபிடிப்பாரு. அவர் வந்து நம்ம வேர்வூல்ஃப் பாடி போட்டதுனாலதான் அவர் வந்து நம்மள அட்டாக் பாடி போட்டாருன்னா அங்க வந்து அதுக்கு அடுத்து என்ன ஆகும்னா அது இது 7 மினிட்ஸ் அப்புறம் என்ன போகுதுன்னா அது காய்ஸ் எனக்கு 7 மினிட்ஸ் சரி அதெல்லாம் உண்மை. அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா அப்புறம் அது வந்து நம்ம அந்த கன்னு வச்சு அந்த நிக்கோலா டெஸ்லா போட்டு தள்ளுறோம். அப்புறம் நம்ம அவனை சுத்திட்டு அதாவது டைம் முடிஞ்சாதான் நம்ம கேம் கம்ப்ளீட் பண்ற மாதிரி. இதுதான் ட்ரூ ஸ்டோரி ஆஃப் டெட் ரைட்ஸ். அடுத்த ஸ்டோரி அடுத்த கேம்ல பார்க்கலாம். சோ பை गाइस லத்து வாடா. சரி கட் பண்றா. இன்னும் கட் பண்ணு. வாடா லத்து வா 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 வா. என்னடா டாய் இவனு தான் வீடியோ எடுத்துமா. அதான் நான் இருங்க டான் டாய் இவனல்ல இவனும் தான் வீடியோ எடுத்துனா அவனும் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். நான் வந்து அந்த கேம் கம்ப்ளீட் அந்த கேமை கம்ப்ளீட் பண்ணோன்னா நீங்க எனக்கு என்ன அது 10k லைக்ஸ் வரணும். வந்தாங்க உங்களுக்காக இந்த வீடியோல நிறைய வீடியோ கேமை கம்ப்ளீட் பண்ணோம்னா நீங்க எனக்கு 10,000 தரணும். அவனா 10k லைக் வந்தது நான் எல்லா வீடியோஸ்க்கும் அப்பதான் நான் வந்து உங்களுக்குல அந்த கேம் ப்ளே போடுவேன். அவ்வளவுதான் गाइस. That's the true story of Red Lights. Red Lights. So, bye guys. Next story and game la sandipom.